ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரிப்போர்ட்டர் ஜானியோடைய ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகள் மாதிரியே இந்த கதையிலையுமே கடைசியில் இதெல்லாம் யார் பண்ணுறா, யார் குற்றவாளி அப்படிங்கிறத கடைசியை தான் ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு பேய் வீடு மாதிரியான ஒரு வீட்டை காட்டுறாங்க. உள்ள நடக்கக்கூடிய பல சம்பவங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது பேயா இல்லை வேற யாராவது இதுக்கு காரணமா அப்படிங்கிறத ஜானி எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு கதை தான். ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கதை தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பெரிய மாளிகை. அன்றைக்கி ஒரு மழை வேற பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. அப்போ காரில் நம்ம ஜானியும் அவருடைய நண்பரான கமிஷனர் இருக்கார்ல, அவருமே கூட போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாளிகையில் இசபெல்லா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கா. கூட 2 சகோதரர்கள் இருக்காங்க. 3 பேர் தான் வசித்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் மர்மமாகவே சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால பாதுகாப்புக்கு போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஜானி கமிஷனருமே அங்கே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானி அந்த இசபெல்லாவை தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு வகையில் நண்பர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்க கூப்பிட்டதுனால இவங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்காங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பேய் வீடாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி காரில் ஜாலியாக கமிஷனரும் ஜானி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாளிகையுமே அடைஞ்சிடறாங்க. ஸோ வீடே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு ஒரு பேய் மாளிகை மாதிரி அவங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அவங்க அந்த மாளிகையை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஜானி கமிஷனரும் போய் டோர் கிட்ட போகிறாங்க. என்ன எல்லா ஜன்னலும் கதவும் சாத்தி இருக்குது, விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிஷனர் நினைக்கிறாரு. அதுக்கு ஜானியுமே வேடிக்கையா, இதை பேய் விடுன்னு சொன்னல, அதால் அப்படி இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, இந்த கதவை திறக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஜானி நினைக்கிறாரு. அப்போ திடீர்னு காத்தடிக்குது. பக்கத்தில் அந்த ஜன்னலுடைய கதவு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கமிஷனர் மேலே அடிக்குது. உடனே நம்ம ஜானியுமே அந்த சமயத்தில் வேடிக்கை, இப்போ என்ன சொல்றீங்க, இப்போ அதை பேய் விடுன்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை காற்று வீசினதுனால தான் அந்த ஜன்னல் நீ அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, போயிட்டு போரு, இந்த ஜன்னலை கரெக்டாக அது ஒரு இடத்துல பொருத்த பார்ப்போம் அப்படின்ட்டு கமிஷனர் போறாரு. பட் அவருடைய துரதிருஷ்டமா என்னமோ தெரியல, திரும்ப காற்று அடிச்சதுனால திரும்ப அவர் அங்கே ஜன்னல் பட்டு கீழே விழவிருந்தாரு. அப்படியே ஜானி தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அப்பவும் அதுக்கு காரணம் காற்று தான் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. ஆனால் ஜானிக்கு அந்த வீட்டுடைய அந்த மாளிகையுடைய மேற்கூரையில் யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. கூடவே சத்தம் போடுற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்குது. கமிஷனர் பெருசாக ஒன்றும் அழட்டிக்காத, காற்று தான் வீசுகிற சத்தம் தான் அப்படி கேட்குது அப்படின்னு சொல்றாரு. இல்லை இந்த சத்தம் வேற எங்கேருந்து வருது, பக்கத்துல இருந்து கேட்குது அப்படிங்கிற மாதிரி, வீட்டுக்குள்ள இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஜானி சொல்றாரு. அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கறது உள்ள ஒரு பெண். அந்த பெண் தான் இசபெல்லா. அவளுக்கு பின்னாடி நெருப்பு பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைஞ்ச அவரு கமிஷனர் வச்சிருந்தா அந்த ஜன்னலை வாங்கி அந்த கிளாஸை உடச்சிக்கிட்டு உள்ள அதிரடியாக நுழைஞ்சு தன்னுடைய கோட்டை கட்டி அவருடைய பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பு எப்படியோ அமைச்சிடுறாரு. ஸோ நீங்கள் ஜானி தானே, எப்படியோ சரியான நேரத்தில் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு இசபெல்லாவுமே சொல்கிறா. ஸோ இவங்க வராதுமே இந்த மாதிரியான சில அதிர்ச்சிகரமான வினோதமான சம்பவங்கள் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்ல போறீங்க கமிஷனர், எதுக்கும் நீங்கள் காசு தான் காரணம்னு சொல்ல போறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக, நிச்சயமா காத்தடிச்சிருக்கு, அதனால நெருப்பு இது பின்னாடி அப்படியே பறந்து வந்திருக்கும், அதனால அவங்களுக்கு தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே மனசை காற்று தான் காரணமாக அங்கே காமிச்சிட்டு இருக்காரு. சரி, என்ன நடந்தது அப்படின்னு அவகிட்ட கேட்கும் பொழுது இசபெல்லாவே அங்கே சொல்கிறா. ஸோ அந்த நெருப்பை அணைக்கிறக்காக பக்கத்தில் போயிருப்ப போல இருக்கு. அப்போ திடீர்னு அந்த நெருப்பு வேகமாக எரிஞ்சு இவ பின்னாடி பட்டுருது. ஸோ அதனால் இவளுக்கு பின்னாடி நெருப்பு பிடிச்சிருக்குது. அது எப்படி நடந்தது என்னன்னு தெரியல, காற்று கூட காரணமாக இருக்கல அப்படின்னு ஏற்கனவே கமிஷனருமே சொல்கிறார். சரி, எதுக்காக இந்த மாதிரி ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி வச்சிருக்கீங்க, திறந்து வைக்க வேண்டியது அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் இங்கே சாத்தி வச்சேன், இந்த வீடே இஷ்டத்துக்கு இப்படிலாம் பண்ணிக்குது. நானும் என்னுடைய சகோதரர்களும் இந்த வீட்டுடைய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே திறந்து வைக்கணும்னு நினைச்சாலுமே இந்த வீடை தரத்தானே சாத்திக்குது. எங்கள் 3 பேர்த்தையும் உள்ள அப்படியே ஒரு சிறை வச்ச மாதிரி இந்த வீட்டுக்குள்ளது, இந்த வீடு எங்களை கைதியாக வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ சில வினோதமான சில விஷயங்கள் நடக்குமாமா. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கீழே விழுவுமாமா. இப்போதான் இந்த புக்கு கீழே விழுந்துருக்குது பாருங்க, இது மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும்னு அமானுஷமாக அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அடுத்து அப்போதைக்கு காட்டுறாங்க, இசபெல்லா மட்டும்தான் வீட்டில் இருப்பா போல இருக்கு. அவருடைய சகோதரர்கள் வெளியில் ஏதோ சாமான் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க போல இருக்கு, மளிகை சாமானும் என்னமோ. கூடவே ஆயுதங்கள் எல்லாமே வாங்க போயிருக்காங்க. ஆயுதங்களா அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு இசபெல்லா சொல்கிற விளக்கம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. இந்த வீட்டை எதிர்த்து சண்டை போடுறதுக்காகலாம் ஆயுதங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இது வேடிக்கையாக தெரியலாம், பட் இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அது கமிஷனருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேர் தான் மாளிகையில் இருக்கிறாங்க. ஸோ 3 பேருமே அந்த வீட்டை விட்டு மாளிகை விட்டு வெளியில் போனால் திரும்பி வரும்பொழுது ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கும். விலை உயர்ந்த பொருட்களோ மற்ற சில பொருட்களாமே கீழே அங்கே உடஞ்சிருக்கும். ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் மாளிகையில் இருந்து இந்த வீட்டை கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வெளியே போனால் அந்த இடமே அசம்பவிதமாயிருது, எல்லா பொருட்களும் கீழே விழுந்து உடஞ்சு போயிருது, இவங்களுக்கு தான் லாஸ் ஆகுது. அதனால் ஒரு ஆள் இருந்து பார்த்துக்க வேண்டியதாயிருது. ஸோ இந்த வீடு ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி பேய் பிசாசு வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இசபெல்லாங்க நம்ப ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த சமயத்தில் ஜன்னலுக்கு வெளியில் யாரோ தட்டுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஜானி என்ன எதுன்னு பார்த்து வெளியில் போக முயற்சி பண்ணுறாரு. கதவை திறக்க முயற்சி பண்ணுறாரு.
கதவுடைய மறுபக்கத்தில் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. அவருமே எவ்வளோ ட்ரை பண்ணி இழுக்கிறாரு. சடனாக அந்த மறுபக்கத்தில் இருந்தவன் விசையை விட்டுறான். அதனால ஜானி வந்து வேகமாக கதவு திறந்ததில்ல, பின்னாடி போய் விழுந்துடுறாரு. கதவு ஓப்பன் ஆயிடுது. வெளியில் பார்த்தா யாருமே காணோம். யாரோ அங்கே வேகமாக இருந்து ஓடி போயிருக்காங்க. அவனை எப்படியாவது ஃபாலோ பண்ணி பிடிக்கணும்னு இவருமே வேகமாக அங்கேருந்து ஓடுறாரு. இவருமே கரெக்டாக தான் துரத்திட்டு போகிறதா நினைக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எங்கே போனா என்னன்னே தெரியல. ஜானிக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. வழிமாறி எங்கேயோ போயிட்டாரு. அப்போ தூரத்தில் ஏதோ ஒரு வீடு இருக்குது, சின்ன ஒரு வீடு. சரி வந்துட்டோம், அந்த வீட்டுக்குமே போய் பார்த்துருமே அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குமே போகிறாரு. கதவை திறக்கிறதுக்குள்ளாரே ஒரு மனுஷன் வந்து துப்பாக்கியோட வர வைக்கிற அப்படி இங்கேருந்து போயிடுறேன்னா சுட்டு தள்ளிடுவா அப்படிங்கிற மாதிரி மேட்ரு. அப்படி பொறுங்க, நான் வந்து இசபெல்லா குடும்பத்துடைய நண்பர் தான், நான் வந்து ரிப்போர்ட்டர் ஜானி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ ரிப்போர்ட்டரா, உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கியா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜானி வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ அங்கே பங்களாவில் இந்த மாதிரி சில விபரீதமாக நடந்துட்டு இருந்தது. அங்கே வந்து இசபெல்லா வந்து நெருப்பு பிடிச்சி சாக வந்தா, சரியான நேரத்தில் நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டு ஓனருக்காக ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய பேர் வந்து ஆல்பெரிக். அந்த மாளிகை, அந்த இடம் எல்லாமே அந்த 3 சகோதரர்களுக்கு சொந்தமானது அப்படின்னாலுமே இது ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த வீடு வந்து இவருக்கு சொந்தமானது. இவர் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்குமே அந்த மாளிகையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வினோதமான சம்பவங்கள் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அதனால அவருமே பேய் பிசாசுகள் நம்பிக்கை இருக்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ஆல்பெரிக்கும் அந்த இசபெல்லா அந்த 2 சகோதரர்களுக்குமே 2 பேருக்கு ஒரு நட்புமே இருந்திருக்கு. சில உதவிகளுமே இவர் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, போன வருஷம் இசபெல்லாவும் அவருடைய சகோதரர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த பங்களா வந்து திரும்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஏதோ உதவி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவருமே தன்னால் முடிஞ்ச உதவி எல்லாமே செஞ்சிருக்காரு. ஆனால் அதில் செலவு வந்து நிறைய ஆயிடுச்சு. ஆனால் அந்த வீட்டை வித்தரலாம், அந்த மாளிகையை வித்தரலாம் அப்படின்னு அந்த 3 பேருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அப்போ இருந்தால் ஒரு வஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ பழி வாங்குற விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜானிக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமாம், போன நூற்றாண்டில் ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும், எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஏதோ வரலாற்று கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இசபெல்லாவுடைய பாட்டனாராமா, அவர் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காரு, அதாவது அந்த மாளிகையை. அவர் வந்து ஒரு புராதனமான கலரை பக்கத்தில் வந்து அன்னைக்கு சுற்றிட்டு இருந்திருக்காரு, வினோதமாக சுற்றிட்டு இருந்திருக்காரு. எதுக்குற அந்த மனுஷன் கலரை பக்கமாக சுற்றிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஆளும் கிடையாது, ஒரு பிரபலமான சர்ஜன் போல இருக்குது, டாக்டர் அப்படி போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சந்தேகத்துக்கிடமா ஒரு கலரையை வந்து சுற்றி வந்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கலரையை வந்து தோண்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. தோண்டி உள்ள இருக்க பிணங்கள் எல்லாமே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருப்பாரு போல இருக்கு. அது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, அப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார் போல இருக்கு. ஸோ அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாமே இவருக்கு பைத்தியம் பிடிச்சி போல இருக்கு, தன்னுடைய தொழில்முறை ஆராய்ச்சிக்காக இந்த பிணங்கள் எல்லாமே கொண்டு போய் ஆராய்ச்சி இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்படி திறந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் வந்து வேறொரு கலரை வந்து மனுஷன் தோண்டிட்டு இருந்திருக்குற. அப்படி அப்போ அந்த கலரையில் புதைக்கப்பட்டவருடைய பையன் வேற அங்கே வந்துருந்துருக்கான். ஸோ கரெக்டான சமயத்தில் வந்து அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருந்திருக்கான். ஆனால் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை அடித்து வீழ்த்திருப்பான் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து யாருமே பார்க்கல. அவன் இறந்து போயிட்டானா என்னானான்னு தெரியல, பட் காணாமல் போயிட்டான். அது மக்களுக்கு அங்கே தெரியல. ஆனால் இந்த ஆல்பெரிக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவனையுமே கொண்டுட்டு அவருடைய பேர் வந்து ஃப்ரெடரிக் சல்லி, அவர் வந்து தன்னுடைய ஆராய்ச்சிக்காக கொண்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஜானிக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நபர் இருந்திருக்கிறதா அங்கே சொல்லப்படுது. ஆனால் அதில் விஷயம் என்னன்னா, அந்த கலரையில் இருந்த எல்லா உடல்களுமே இவருக்கு பத்தல போல இருக்கு. இதுக்குன்னு சில ஆட்களை வந்து நியமிச்சுக்கிட்டு வெளியில இருந்துமே ஆட்களை கொண்டு வந்திருக்காரு. கொலையோட செஞ்சிருக்காரு. இவர் அமர்த்தின ஆட்கள் மூலமா சில நபர்களை கொன்று அந்த நபர்களை வந்து தூக்கிட்டு வந்து ஆராய்ச்சியுமே பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த இவருக்காக வேலை பார்த்தா அந்த நபர்களுக்குமே இவர் பணத்தை வாரி இறைச்சிருக்காரு. அதனால தயங்காம அவங்களுமே அந்த வேலை எல்லாமே செஞ்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு ஆட்கள் எல்லாமே காணாம போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் போலீஸ்க்குமே தகவல் போய் அவங்களுமே அந்த மாளிகைக்கு வந்திருக்கிறாங்க. ஃப்ரெடரிக் சல்லியை வந்து விசாரிக்கணும் வந்திருக்காங்க. ஆனால் அவர் வெளியவே வரல. உள்ள அப்படியே தாழ்பால் போட்டுக்கிட்டு மேலே இருக்கு ஒரு ஜன்னல் இருக்கு, அங்கேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பைத்தியகாரத்தனமா. அப்போ அதுக்கு போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலுமே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை உடச்சிட்டு எப்படியோ போலீஸ் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் டாக்டர் சல்லி உள்ள அவர் கிடையாது, எங்கே போனார் அப்படின்னே தெரில. அப்போ மறைஞ்சு போன மனுஷன் தான், உயிரோடவோ அல்லது பிணமாவோ யாருமே அவரை பார்க்கல. ஆனால் போலீஸாரோட நடந்த அந்த துப்பாக்கி சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு காயப்பட்டிருக்கும் போல இருக்கு. அந்த ரத்தத்து மூலமாகவே ஒரு எச்சரிக்கை மாதிரி செவுத்துல எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த மாளிகையை அடைய விரும்புகிறவன் சாபத்திற்கு ஆளாவான், என் சந்ததியை தவிர வேறு யாரேனும் இந்த வீட்டை உடைமை கொண்டால் பழி தீர்க்கப்படுவர். இப்படிக்கு ஃப்ரெடரிக் சல்லி அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டும் போயிருந்திருக்காரு. ஸோ இவர் சொன்ன இந்த கதைப்படி பார்க்கும் பொழுது அந்த நபருடைய ஆவிதான் வந்து அங்கே பழி வாங்க வந்திருக்குது. அதாவது அந்த மாளிகை வந்து விற்கக்கூடாது, யாருக்கும் வித்துறக்கூடாது, தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் அல்லது தனது வாரிசுதாரர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேய் கதையை வந்து மனுஷன் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. யாரான்னு பார்த்தா மாளிகையிலேருந்து இசபெல்லா தான் கூப்பிட்டுருக்கா. ஜானி அங்கே இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டிருக்காம இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜானியுமே ஃபோனை வாங்கி பேசுறாரு. என்ன அப்படின்னா,
மாளிகைக்கு கெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்திருக்காரு. ஸோ இவங்க இந்த மாளிகையை விற்கிறதா இருக்காங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தாங்க. அந்த நபர் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார் போல இருக்கு. அவர் பேர் தான் கெரி. ஸோ அவருக்கு தான் இந்த மாளிகையை விற்கிறதா அது சம்மந்தமாக ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு அழைப்பு சொன்னோடனே ஜானியுமே அந்த வீட்டுக்கு மாளிகைக்கு போகிறாரு. வெளியில் பயங்கரமாக மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஆல்ஃப்ரிக் வந்து தான் வச்சிருந்த கோட்டை வந்து ஜானிகிட்ட கொடுக்குறாரு. இப்போதைக்கு போட்டுக்க, வெளியில் மழை பெய்யுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஜானியுமே அந்த மோசமான மலை இரவல் அப்படியே நடந்து போறாரு. மாளிகை கரெக்டாக போனாருன்னு தெரியல, இங்கே வழிமாறி போயிடுவார் போல இருக்கு. எங்கடான்னு பார்த்தா கலரைக்கு வந்து சேர்ந்துருக்காரு. தெரியாதனமா அந்த கலரைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. ஏதோ பேய் படத்தில் பார்க்குற மாதிரி பயங்கரமாக அவருக்கு இருக்குது. சரி உள்ளே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே அப்படியே சும்மா போறாரு. அப்போ அங்கே பயங்கரமாக மின்னல் வேற அடிக்குது. மனுஷன் அங்கே அப்படியே கீழே விழுந்துருவார் போல. அப்படி தடுமாறி விழுற சமயத்தில் ஒரு கலரை மேலே அப்படியே காலை வைக்காரு. அது சரிஞ்சு கீழே விழுவ ஆரம்பிக்குது. இவர் கீழே விழுந்துடுறாரு. ஏனாது அப்படின்னு எந்திரிச்சு பார்க்கறாரு. அப்பதான் தெரிந்து கலரிக்கடையில் சுரங்கப்பாதையாட்டம் ஒன்று போகுது அப்படின்னு அந்த பாதையில் அப்படியே முன்னோக்கியுமே போறாரு. நம்ப முடியாத ஒரு காட்சியை வந்து பார்க்குறாரு. அடியில் என்னடானா சின்ன ஒரு மாளிகையே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிற்பங்கள் அந்த தூண்கள்லாம் பார்க்கறதுக்கு அந்த இடம் அடியில் வந்து இப்படிப்பட்ட இடம் எப்படா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு முன்னாடி போகிறாரு. அங்கே சில நபர்கள் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா அவங்க பேய் மாதிரி வந்து ஜானிக்கு பயமுறுத்துறாங்க. சடனாக நம்ம ஜானியை காட்டுறாங்க. மேலே வந்து மயங்கி விழுந்து கிடக்கிறாரு. அவர் எங்கேயோ கால் தடு மாதிரி கீழே விழுந்துருப்பார் போல இருக்கு. மயக்கமாக இருக்காரு. அவர் எல்லாமே அவருக்கு கனவு மாதிரி தான் வந்திருக்கும் போல இருக்கு. சரி என்ன ஒரு பயங்கரமான கனவு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாரு. சரி இப்படியே எங்கேயே விழுந்துக்கணுமோ தொலைஞ்சு போயிடுவோம், சீக்கிரம் மாளிகையை போய் சேர வழியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வழியை கண்டுபிடிச்சு எப்படியுமே மாளிகை பக்கத்துலையுமே வந்துடுறாரு. மாளிகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் யோசனைகள். அவர் சொன்ன மாதிரி பெய்தா பழிய வாங்கியது வந்துருச்சா, வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நாமும் வேற வெளியில் அங்கே விழுந்துட்டோம், மாளிகையோட சேர்ந்து இயற்கையை சேர்ந்து சதி பண்ணுதா அப்படின்னு 1008 யோசனைகளோட அந்த மாளிகைக்குள்ளே போகலான்னு போகிறாரு. பார்த்தா இருட்டாக இருக்குது. கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. இருட்டாக இருக்குது. கரண்ட் போயிடுச்சா என்னன்னு தெரியல. யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜானியுமே கேட்குறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் கமிஷனுமே வந்துடுறாரு. ஜானி நீ தானே வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு, என்னாச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. அப்படி கரண்ட் போகிறப்ப பயந்து போய் இசபெல்லாவுமே அழுதுருப்பா போல இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு எதுனாலாம் ஒன்றுமே தெரியல. சரி இப்போ எப்படியாவது லைட் வர வைக்கணுமே, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அங்கே கரண்ட்டுக்கு மாற்ற ஏதாவது சிஸ்டம் ஏதாவது வச்சுருப்பாங்களா யூபிஎஸ் மாதிரி, அது பட்டனுக்கு சுவிட்சை இது தேடலான்னு பார்க்குறாங்க. அதை கண்டுபிடிச்சி சுவிட்சையுமே போட்டுறாங்க. பழையபடி அங்கே வெளிச்சம் வந்து லைட் எல்லாமே ஆன் ஆயிடுது. ஆனால் என்னன்னா அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா அத்தனை பேருமே காணும். அந்த இசபெல்லா, அந்த வீட்டை வாங்க வந்த அந்த நபர், அப்புறம் சகோதரர்கள் அவங்களுமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்களையுமே காணும். திடீர்னு எங்கடா எல்லாம் மாயமாக மறைஞ்சு போனாங்கன்னு தெரியாமல் ஆச்சரியமாக இருக்காங்க. அப்போ சோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைத்திரம், ரத்த கரை படித்த கைத்திரம் இருக்குது. நம்ம ஜானிக்கு அதை பார்த்தோன்னே அவர் சொன்ன அந்த கதை தான் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஃப்ரெடரிக் சல்லி அந்த ஆவி தான் இப்படி கைத்தடத்தை வந்து பதிச்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு அவர் அந்த விஷயத்து எல்லாமே ஞாபகப்படுத்திட்டு அப்படியே கமிஷனர் சொல்லிட்டு இருக்காரு. எப்போ அவன் பேய்கதையில் அப்புறம் வச்சுக்கோ, காணாமல் போனவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கைத்தடம் பதிஞ்ச அந்த சோத்தியே ஜானி வந்து ரொம்ப நல்லா ஆராயிறாரு. காதை வச்சு அப்படியே கேட்குறாரு. அதுக்கு பின்னாடி ஏதோ முனகல் சத்தம் மாதிரி யாரோ ஆட்கள் இருக்கிற மாதிரி இவருக்கு ஏதோ சத்தம் கேட்டுருக்கு. அப்போ இவர் 2 கையுமே வச்சிருப்பார்ல, அதை அப்படியே லைட்டாக புஷ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அந்த செவுறு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்புது. ஒரு டோர் மாதிரி அப்படியே ஓப்பன் ஆகுது. ஆப்போசிட்டில் அப்படியே திரும்புது. ஒரு ரகசிய அறையாட்டு இருக்குது. பெரிய ஒரு அதிர்ச்சி. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சேர் இருக்குது. சேரில் ஒரு இறந்து போன பிணம் இருக்குது. அதுதான் பேய் கதையில் சொன்னாங்களே அந்த ஃப்ரெடரிக் சல்லி. ஸோ அவருடைய உடல் வந்து அங்கே தான் இருக்குது. அந்த மனுஷன் எப்படா திடீர்னு காலமாக போனா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு இப்போ தான் பதில் தெரிஞ்சிருக்குது. உள்ளுக்குள்ளேயே ஒரு ரகசிய அறையை உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே இந்த மனுஷன் சமாதியாக இருக்காரு. போலீஸ்களை சிக்கக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய வீட்டிலே அவர் சமாதியாக இருக்காரு அப்படிங்கிறது புரியுது. ஸோ அப்போ பக்கத்தில் படிக்கட்டாத கீழே அட்ரகன் மாதிரி போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே விழுந்து மயங்கி கிடக்குறாங்க. ஸோ எல்லாருமே மூச்சு தண்ணி மயக்கமாக இருக்காங்க. ஜானி வந்து இசபெல்லாவை தூக்கிட்டு மேலே வந்துடுறாரு. மற்றவங்களையுமே எப்படியே வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்ககிட்டே கேட்குறாங்க. அதுக்கு இசபெல்லா சொல்கிறா, நாங்கள் இந்த மாதிரி வீடு விற்கிறது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம், கெரி கூட பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே நான் தான் கெரி அப்படின்னு அந்த வீடை வாங்க வந்தவருன்னு தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. இசபெல்லாவுடைய சகோதரர்கள் 2 பேருமே அங்கே இருக்காங்க. ஒருத்தருடைய பேர் வந்து ரெனாட், இன்னொருத்தருடைய பேர் வந்து கிரெகோரி. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் கரண்ட் வந்து சடனாக போயிருக்குது. அப்போ நம்ம இசபெல்லா வந்து அலறி யாரோ பின்னாடி இருந்து தள்ளின மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அது பேயா என்ன எதுன்னு தெரியல. ஆனால் வந்து பேய் தான் அந்த வீட்டில் நிலவுது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வந்து அவளுக்குள்ள இருக்குது. அடுத்து கெரி வந்து சொல்கிறான், எனக்கு என்ன நினச்சுன்னே சரியா தெரியல, ஏதோ மயக்க வாயு மாதிரி யாரோ வெளியிட்ட மாதிரி இருந்தது, யாரோ சுவாசிச்சு தான் நாங்கள் எல்லாமே மயங்கி போய் அந்த இதுக்குள்ளே போய் விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படி ஸோ எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இருட்டில் ஒன்றும் தெரியாதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் அங்கே மயங்கி விழுந்து நடந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு மோசமான வீடு அப்படிங்கிறத வந்து கமிஷனர் புரிஞ்சுக்கிறாரு. ஜானிக்குமே அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைச்சிருது. அந்த ஃப்ரெடரிக் சல்லி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அப்படி ஒரு அறையை ரெடி பண்ணி இறந்து போயிருக்கான். ஸோ அந்த அறை வந்து ஓப்பன் ஆகும் பொழுது
சுவத்துல வந்து மயக்க வாயு அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருத்தியிருப்பார் போல இருக்கு. அந்த டோர் திறக்கப்படும் பொழுது அந்த வாயு வெளிப்படுது. அது மூலமா அவங்க மயக்கமாயிடுறாங்க. அப்படி மயக்கமாயி ரொம்ப நேரம் இருந்தா அவங்க மூச்சு திணறி அங்கேயே இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியான சமயத்துல ஜானி வந்ததுனால அவங்க காப்பாத்தப்படுறாங்க. ஸோ இப்படித்தான் வந்து அந்த ஃப்ரெடரிக் சலி தன்னைத்தானே வந்து மாச்சுக்கிறாரு. அவர் அங்க இறந்து போயிருக்காரு. ஸோ அப்படி ஒரு பொறியமைப்புல தான் தெரியாத்தனமா இவங்க வந்து மாட்டிக்கிட்டாய்ங்க. ஆனா அது வந்து தானா நடந்த ஒரு நிகழ்வா இருக்காது. ஏன்னா அந்த செவுத்துல அந்த ரத்த கறை படிஞ்ச கைத்தனம் இருக்குது. யாருக்கும் இந்த அமைப்பு பத்தின அந்த விவரம் தெரிஞ்சிருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இவங்கள இந்த பொறியில சிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு ஜானி வந்து நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க தானா போய் அங்க எதாச்சியா வந்து மாட்டி விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ அத வந்து பண்ணியிருக்காங்க. பின்னணியில யாரோ இருக்காங்க அப்படின்னு ஜானி தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இசபெல்லாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்ட்னருடைய ஆவி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அந்த ஒரு பேய் நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வீட்டை வாங்க அந்த கெரி இருக்கார்ல, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீங்களாம் எதுவும் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லாரு. அப்படின்னா சரி, நான் சொல்றது எதுவும் நம்பலினா இன்னைக்கு நைட் வந்து நீங்க இங்க தங்கி பாருங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நானும் ரெடி தாப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கேஷுவலா வந்து அந்த கெரி வந்து சொல்றா. அப்படி அப்ப வேடிக்கையா இசபெல்லாவுடைய சகோதரன் அந்த ரெனாட் வந்து பேசுறான். என்னுடைய தங்கச்சிக்கு அவ்வளோவா சமைக்க வராது, இருந்தாலுமே ஆம்லெட்டு சுட்டக்கறி எல்லாமே நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களுமே இங்கே தங்குறதுக்கு ஆசை காட்டுறதுனால இன்னைக்கு நைட்டு நானுமே தங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஜாலியாக பேசுறாரு. அப்போ அந்த ரெனாட்டுக்கு எங்க கிரெகோரி காணா, தன்னுடைய சகோதரனை காணா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய கதவு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உடையுது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு உலோக குண்டு அப்படியே வேகமாக வருது. யாரோ அதை வீசியிருக்காங்க. ஏதோ பீரங்கிலேருந்து ஒரு குண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து அந்த இடத்தையே நாசமாக்குது. அப்போ கிரெகோரி அங்கேருந்து வரான். யாரோ எல்லாத்தையுமே அடிச்சு நாசமாக்குறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு எல்லாருமே பதறி போய் பார்க்குறாங்க. அங்கே இருந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சு போய் நாசமாகி கிடக்குது. டேபிள், சேரு, ஜன்னலுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் எல்லாமே பயங்கர மோசமாக இருந்திருக்குது. அப்போ திடீர்னு அந்த ஹாலில் மேலே மாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்கார விளக்கு அப்படியே திடீர்னு கீழே விழுவுது. ஜானி அதை கவனித்து எப்படி இசபெல்லா வந்து காப்பாற்றிடுறா. இல்லைன்னா இசபெல்லா மேலே தான் அந்த விஷயம் வந்து விழுந்து அவங்க இறந்து போயிருந்திருப்பான். நல்ல வேளை ஜானி காப்பாற்றிட்டாரு. ஸோ அந்த வீடு இவளை மட்டுமே கொல்றதா அவள் வந்து சொல்கிறான். ஆனால் உண்மையுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொல்ல பார்க்குது அந்த வீடு. அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கமிஷனர் வந்து இதுக்கு மேலுமே நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெனாட்டை வந்து சொல்கிறான், அது வந்து கோலத்தனம், இங்கேயே இருந்து உண்மை என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லும் பொழுது கெரியுமே அதை ஒத்துக்கிறான். நானும் இந்த வீட்டை வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அதனால் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் வந்து விட்டு கொடுக்குறதா இல்லை, இன்றைக்கி நைட் எல்லாருமே இங்கே தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துலேயே ஆம்லெட்டு சுட்டக்கறி மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரெனாட்டை வந்து ஞாபகப்படுத்தினா, இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இவங்களுக்கு ஆம்லெட்டும் சுட்டக்கறியும் தான் ரொம்ப முக்கியமாக தெரியுதுங்கிறது புரியுது. ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னருமே முடிச்சிடுறாங்க. அந்த வீட்டை வந்து சப்போஸ் விற்றுட்டாங்க அந்த கெரிக்கு அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னு ஜானி கேட்கும் பொழுது, நிலத்தை வந்து வீடுகள் கட்டுறக்கு பல மனைகளாக பிரித்து வித்தரலான் இருக்கு அப்படின்னு அவரோட யோசனை வந்து சொல்கிறாரு. அப்போ ஆல்ஃப்ரிக் அவர் வந்து தனியாக அந்த வீட்டில் குடியிருக்காரு, அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஜானி கேட்கும் பொழுது, எங்கள் 2 பேருக்கு இடையில் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அதாவது அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த இடமும் அந்த வீடு அவருக்கு தான் சொன்னோம், அது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தமும் இருந்திருக்கும் போல இருக்குது. இசபெல்லா அதை பற்றி சொல்கிறான். ஸோ ஜானி போய் தனியாக நின்றுட்டு யோசிக்கிறார். இங்கே பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, யாரோ எல்லாத்தையும் முட்டலாக்கிக்கிட்டு இந்த விஷயமெல்லாம் பண்ணுறாங்க. நெருப்பில் யாரோ பெட்ரோலை கொட்டியிருக்காங்க, அதுதான் இசபெல்லாவுடைய பின்னாடி வந்து பிடிச்சிருக்குது, வேகமாக வந்து பரவி. அதே மாதிரி கதவை இழுத்து பிடிச்சி ஜானி வந்து திறக்க முயற்சி பண்ணி இருந்திருப்பாரு. மறுமனையில் யாரோ ஒரு ஆள் தான் இழுத்து பிடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது ஜானி புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த ரகசிய அறை, அந்த உலோக குண்டு இதெல்லாமே கண்டிப்பாக வேற யாரோடைய வேலையாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த நைட் நேரத்தில் ஏதோ ஒரு கார் வந்து அந்த மாளிகை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. காரை விட்டு இறங்கி ஒரு நபருமே வராரு. நம்ம ஜானி ஜன்னல் வழியாகவே அதை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த நபர் வந்து ஜானிக்கு கமிஷனருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். இசபெல்லாவுமே போய் கதவை திறக்கிறா, தன்னை வந்து அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் வந்து புகழ் வாய்ந்த ப்ரொஃபஸர் எர்மலின், பேய் பிசாசு இது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆளு, பேய் விரட்டக்கூடிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. அவர் ஒரு ப்ரொஃபஸர், ஜானிக்கு கமிஷனருக்கு நல்ல நண்பரும் கூட. ஜானியுமே சந்தோஷமா வரவேற்கிறாரு. ஓ ப்ரொஃபஸர் நீங்களே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது, எப்படி இங்கே வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதுலாம் தெரியல. அவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படிங்கிறத அவரே சொல்றாரு. ஸோ இவர் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவருமே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் போல இருக்கு. கமிஷனர் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ இன்ஸ்பெக்டர் லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காராமா. அவர் இந்த வீட்டை பத்தி எல்லாம் கதை சொன்னோன்னே உடனே இங்கே பேய் பிசாசு இருக்குதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டருக்காக வந்துட்டார் போல இருக்கு. நம்ம கமிஷனருமே அந்த நேரத்தில் வந்து அவருமே கேலி கிண்டலுமா பேசுறாரு. இந்த முகஸ்துதியெல்லாம் எனக்கு பிடிக்காது, அப்படிலாம் பேச வேணாங்கிற மாதிரி மனுஷன் அங்கே கோபமும் படுறா. அப்படி வந்தோடனே இந்த சாமியார்கள் எல்லாமே பேய் இருக்கிறத நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சில விஷயங்கள் அங்கே சொல்றாரு. ஒரு வஞ்சம் பிடிச்ச ஒரு பிசாசு இங்கே அலையிறது என்னால் உணர முடியுது, அதை நான் இப்போவே ஓட்டி காமிக்கிறேன், யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அது ஓப்பன் பண்ணோடனே உள்ள ஏதோ டிவைஸ் மாதிரி இருக்குது. பேய் ஓட்டுறக்கு சிலுவை, எலுமிச்சம்பளம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பார்த்துருப்போம். மனுஷன் டெக்னாலஜி எல்லாமே அங்கே யூஸ் பண்ணுற. அப்படி நம்ம ஜானியுமே வேடிக்கையா பேய் வந்து தன்னுடைய கைத்தடத்தை வந்து செவுத்துல விட்டு போகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது,
ஓ எஸ் கண்டிப்பா அது விட்டுட்டு போ. தன்னுடைய வெற்றிய வந்து பறைசாற்றுறதுக்காக அந்த மாரி ஆவி பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாரி அவருமே ஒரு விளக்கத்த குடுக்குறாரு. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த கருவி வந்து இப்ப நம்மளுடைய சிந்தனைகள ஒரு ஒளி வடிவமா மாற்றி தரக்கூடிய ஒரு திறன் கொண்டது அப்படின்னு அந்த டிவைஸ ஆக்டிவேட் பண்ணி ஹெட்செட் மாரி இருக்குது. அத வந்து மாட்டிக்கிறாரு. கமிஷனர் அதெல்லாம் வேடிக்கையா பார்த்துட்டு அவரு கேட்கறாரு, "லேட்டஸ்ட் பாட்டு ஏதாவது கேட்குதா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அமைதியா இருங்க அப்படிங்கிற மாரி அவருமே டென்ஷன் ஆவுறாரு. அப்ப அந்த மனுஷன் பண்ண விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அங்க ஒரு குரல் வந்து கேட்க ஆரம்பிக்குது. "நான் தான் ஃபிரெடரிக் சல்லி பேசுறேன். இந்த மாளிகை எனக்கு சொந்தம். மாளிகைக்கு கேடு விளைவிக்க நீங்க முயற்சிங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே இறந்துருவீங்க. உரிமையாளனான என்கிட்ட மாளிகையை ஒப்படைச்சிட்டு எல்லாருமே ஓடி போயிருங்க. இல்லைன்னா நானே உங்கள கொன்றுவேன்." அப்படிங்கிற மாரி அந்த இறந்து போன ஆவி வந்து பேசுற மாரியே அங்க வந்து கேட்குது. அங்க உண்மையிலுமே ஆவி தான் பேசுதா? இல்ல யாராவது அப்படி மறுமொழியில இருந்து பேசுறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜானிய பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா எங்கேயோ டிரான்ஸ்மிட்டர்கள் வந்து ரகசியமா பொருத்தப்பட்டு அது மூலமா தான் நமக்கு தகவல் வருது அப்படிங்கிற மாரி அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. எங்க இருந்து சத்தம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாரி இவருமே அப்படியே போறாரு. அங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து தொங்கிட்டு இருக்குது. அது பக்கத்துல போனோனே அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ நம்மள வந்து பார்க்குற மாரி அவருக்கு ஏதோ அங்க யாரோ ஒருத்தர் இருக்கிற மாரி ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஸ்க்ரீனை விலக்கி விட்டு பார்க்க முயற்சி பண்றாரு. அப்ப திடீர்னு அதுதான் பழைய ஸ்க்ரீன் போல இருக்கு. மேல மாட்டிட்டு இருந்தது அப்படியே கழண்டு நம்ம ஜானி மேலேயே விழுந்துருது. உள்ள யாரும் இல்ல, எதுவும் இல்ல. ஜானி அங்க ஏமாந்தது தான் மிச்சம். அப்ப அங்க வந்து அந்த ஹெர்மலின் புரொஃபசர் இருக்கார்ல, நான் அந்த பேய விரட்டி அடிக்கிறது நிச்சயம். யாரும் பயப்பட வேணாம். இப்போதைக்கு எல்லாம் தைரியமா வந்து தூங்க போங்க. நாளைக்கு அந்த பேய நான் கண்டிப்பா விரட்டி அடிச்சிருவேன். ஹெர்மலின் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாத்தையும் தூங்க அனுப்புறாரு. அன்னைக்கு நைட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நல்லபடியா தூங்கி எந்திரிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானி வந்து குளியல் தொட்டியில குளிச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்ட வாங்க வந்த நபர், அந்த கெரி அவருமே அதே மாரி குளிச்சிட்டு இருக்காரு. மனசுல 1000 கனவுகளோட மனுஷன் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்க நடக்கக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள் காரணமா அந்த மாளிகையுடைய ரேட் வந்து கம்மியாகும். நம்ம வந்து ஈஸியா வாங்கிடலாம். நமக்கு ரொம்பவே லாபகரமா அந்த விஷயம் இருக்கு அப்படின்ட்டு மனசுல கற்பனை கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு மனுஷன் அப்படியே குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சு முடிச்சுட்டு டவல் எடுக்கலாம், துண்டு எடுக்கலான்னு பக்கத்துல போறாரு. அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, மனுஷன் அலறாப்படி. குளிச்சிட்டு இருந்த இங்க இருந்த ஜானிக்குமே அந்த சத்தம் கேட்டு அவருமே உடனே வந்து கிளம்பி போய் பார்க்குறாரு. ஆல்ரெடி அங்க இசபெல்லாவும் கிரெகாரியுமே அங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னாச்சுங்கிற மாரி பார்க்குறாங்க. ஸோ கதவு வேற உள்ள தாழ்பால் போட்டிருக்கனால திறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜானி உடனே வந்து விலகு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து அப்படியே மோதுறாரு. கதவு வந்து அங்க ஓப்பன் ஆயிருது. உள்ள போய் பார்க்குறாங்க. ஆனா அதுக்கு எல்லாமே முடிஞ்சிருது. காலம் கடந்து போயிருது. அந்த கெரி வந்து அந்த பாத்டப்லயே அப்படியே அப்படியே இறந்து போய் கிடக்குறாரு. அப்புறம் தான் தெரியுது எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? அது குளியல் தொட்டிக்குள்ள எப்படியோ விழுந்திருக்குது. கரண்ட் பாஞ்சு அந்த மனுஷன் இறந்து போயிட்டாப்படி. ஸோ யாரோ அந்த வேலைய பார்த்துருக்காங்க. யாரு எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறதா தெரியல. கமிஷனரை பொறுத்தவரைக்கும் அவருக்குமே ரொம்ப நடக்கிறதுலாம் ரொம்ப வினோதமா இருக்குது. ஸோ இதுவுமே ஆவியோட கைவரிசை தானே அப்படிங்கிற மாரி அவருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் தான் இருக்கான் அப்படிங்கிறத கமிஷனருமே உறுதியா நம்புறாரு. ஆனா பார்க்கறக்கு ஆவியோட வேலை அப்படிங்கிற மாரி ஜோர்ன கட்ட அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறத கமிஷனர் அங்க புரிஞ்சுக்கிட்டாரு. சரி போலீஸுக்கும் ஆம்புலன்ஸையும் கூப்பிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்க டெலிஃபோனுமே வேலை செய்யல. அங்க என்ன நடக்குன்னு அப்படின்னே புரியல. இசபெல்லாவுக்கு ரொம்பவே பயமாயி போயிருது. எனக்கு இதுக்கு மேலேயுமே இங்க இருக்க பிடிக்கல. நாம இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பயத்துல ஏதோ உளறா. சரி ஆல்பிரிக் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருக்கிற போனை வந்து வாங்கி பேசலாம் அப்படின்னு ஜானி வந்து கிளம்பிடுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு யார் மேலேயே ஒரு சந்தேகம். அது மட்டும் நல்லா தெரியுது. நினைச்சுக்கிட்டு அப்படியே போறாரு. ஸோ இவர் அந்த வீட்டுக்கு வந்தோடனே வெளியில ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த ஆல்பிரிக் வந்து இருக்காரு. அதுவே ஜானிக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. ஒருவேளை இவன் கூட கொலகாரனா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஜானி ஆல்ஃபிரிக் கிட்ட போறதுக்கு முன்னாடியே அங்க ஆல்ஃபிரிக் வந்து பேசுறான். என்ன ஏதாவது விபரீதமா நடந்து போச்சா அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜானியுமே கடுமையை கேட்க, எனக்கு சில கனவெல்லாம் வினோதமா வந்துச்சு. அதனால தான் சும்மா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. பட் அவர்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது. அவர் ஏதோ மறைக்கிறார் அப்படிங்கிறத ஜானி வந்து புரிஞ்சுக்காரு. சரி முதல்ல வந்து ஃபோன் பண்ணி அங்கே போலீஸுக்கு கூப்பிடுவோன்னு அவர் ஃபோன் பண்ணுற முயற்சி பண்ணுற சமயத்தில் இவர் பாட்டுக்கு ஏதோ முணுமுணுக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த கெரி வந்து குளியல் தொட்டில் தான் இறந்துருப்பான். அந்த விஷயம் இவருக்கு தெரியவே தெரியாது. பட் அவர் அதை சொல்லி முணுமுணுக்கிறாரு. பாவம் இசபெல்லா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஜானியுமே நீங்கள் ஏதோ முணுமுணுத்தீங்க, உண்மையை ஒழுங்காக சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும் பொழுது இல்லை நான் எதையுமே மறைக்கல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. அப்புறம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் உண்மையை வந்து சொல்லிடுறாரு. ஸோ அந்த இசபெல்லாவும் அந்த கெரியுமே கிராமத்தில் ஒரு நாள் எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில விஷயத்தை அங்கே சொல்ல வந்திருக்காரு அவங்க 2 பேர்த்த பற்றி. அது என்ன அப்படிங்கிற நமக்கு அங்கே காட்டல. ஸோ அடுத்து மாளிகைக்கு போலீஸு டாக்டர் எல்லாமே இங்கே வந்துடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜானி வந்து நம்ம இசபெல்லா கிட்ட தனியாக வந்து பேசுறாரு. அவர்கிட்ட இருந்த சில டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. தனியாக கூட்டு போய் பேசுறாரு. தனக்கு சில உண்மைகள் தெரியறதாகவும் அதை வந்து உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்படி அந்த வீட்டுக்காரன் ஆல்ஃபிரின் என்னதான் சொன்னா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இசபெல்லாவும் கெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த விஷயம் இவருடைய சகோதரர்கள் கூட தெரியாது போல இருக்கு. இந்த விஷயத்த ஜானி சொன்னோடனே அவளுக்கே அதிர்ச்சியா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மாதிரி சமாளிக்கிறா. பட் அதுதான் உண்மைங்கிறதையும் ஒத்துக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கதை வந்து சொல்கிறான். சில மாதங்களுக்கு முன்னாடி
அவரை வந்து இவ வந்து ஒரு கிராமத்துல வந்து சந்திச்சிருக்கிறா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரியாம சாதாரணமா கேஷுவலா அங்க வந்து அந்த வீட்ட வாங்கி அங்க இருக்கிற மாரி வந்து காமிச்சிட்டு இருந்திருக்காரு. இத சொன்னோனே ஜானிக்கு வந்து, "ஏன் நீயும் அந்த கெரியும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாளிகையில பேய் வந்து இருக்கிற மாரி நாடகமெல்லாம் காமிச்சு இந்த மாளிகையை நீங்களே வாங்கலாம்னு சூழ்ச்சியோட பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லும் பொழுது, "இல்ல, இல்ல இப்படியெல்லாம் இருக்காது. நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. அந்த மாரி எண்ணமெல்லாம் எனக்கும் கிடையாது. கெரிக்கும் கிடையாது" அப்படிங்கிற மாரி அவ கோவமா பேசுறா. ஆனா ஜானி சந்தேகப்படுற மாரி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க 2 பேரும் சூழ்ச்சி பண்ணி இந்த மாளிகை இந்த மாரிலாம் பண்ணி வாங்கணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, கெரி வந்து அங்க இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை இந்த இசபெல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கெரிய வேற ஒருவேளை கொன்றிருந்திருக்கலாம். அந்த மாளிகை வந்து தன் வசப்படுத்துறதுக்காக அந்த முயற்சி வந்து எடுத்திருக்கலாம். பட் உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது. ஜானியுமே அந்த ஒரு சந்தேகத்த மனசுல வச்சுக்கிட்டு தான், "கெரியுடைய மரணம் வந்து தற்செயலா நடந்துச்சு அப்படின்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு இசபெல்லா கிட்ட கேட்கும்பொழுது, அது மாளிகையுடைய வஞ்சம். மாளிகை வந்து பழி வாங்குதுங்கிற மாரி அவ வந்து பேய் நம்பிக்கை இருக்க மாரி அந்த மாரி தான் பதில் சொல்றா. பட் ஜானிக்கு அவ மேல ஒரு சந்தேகம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஜானி வந்து இன்னொரு கேள்வி வந்து கேட்கிறாரு. இந்த மாளிகை உண்மையிலுமே யாருக்கெல்லாம் சொந்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவ கூட இருக்கக்கூடிய அந்த 2 சகோதரர்கள், அது போக இவங்களுக்கு பங்காளி ஒருத்தர் இருக்கானாமா. ஆனா இப்ப அவன் ஜெயில்ல வந்து இருப்பான் போல இருக்கு. ஆனா இப்ப அவனுக்கு அந்த மாளிகை மீது எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. அந்த உரிமையை வந்து அவன் எப்போ இழந்துட்டான். ஸோ இத சொன்னோனே அந்த விஷயம் எல்லாமே கேட்டுட்டு கமிஷனர் கிட்ட சொல்லும் பொழுது, அப்படின்னா அந்த உரிமையை இழந்தவன் அவன் தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து உரிமையை வந்து கோரணும் அப்படிங்கிறக்காக, இந்த வீட்டை அடையணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பேய் வேலை எல்லாமே பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி கமிஷனருமே ஒரு சந்தேகப்படுறாரு. பட் நமக்கு உண்மை எது ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறனால, இப்போ அவன் எங்கே இருக்கானா, உண்மையுமே ஜெயிலில் தான் இருக்கானா இல்லை வேற எங்கேயாவது இருக்கானான்னு அவனை பற்றி விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி கமிஷனர்கிட்டயுமே ஜானி சொல்கிறாப்படி. ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஹெர்மலின் அந்த ப்ரொஃபஸர் இருப்பார்ல, அவர் வந்து இனிமேலுமே நான் லேட் பண்ண போகிறதில்ல, அந்த பேயை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன், என் கூட வாங்க அப்படின்ட்டு ஜானி கமிஷனுமே கூட்டு போய் அந்த டிவைஸ் முன்னாடி போய் நிப்பாட்டுறாரு. அந்த டிவைஸில் ஏதோ வேலையெல்லாம் பார்த்து சில விஷயங்களை பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க போனோம் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் அங்கே வந்து கேட்குது. அந்த இடமே வந்து வெடிச்சு சிதறுது. என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியறதுக்குள்ளேயே இன்னொரு வெடிச்சத்தம் வந்து வேற ஒரு ரூம்குள்ள இருந்து அப்படியே கேட்குது. பெரிய ஒரு அதிர்ச்சியும் குழப்பமுமே அங்கே நிலவ ஆரம்பிக்குது. நம்ம ஜானி என்ன எதுன்னு பார்க்க போறாரு. அங்கே வந்து அந்த இசபெல்லாவுடைய சகோதரன் அங்கே இருப்பான். அவங்ககிட்ட போய் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா, வாளி இருந்தால் தண்ணி மொந்து கொண்டு வா, தீ அணைச்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே வாளியில் தண்ணி மொந்தது தீ எல்லாமே அணைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கடுமையாக கஷ்டமாக இருந்தாலும் எப்படியும் அந்த விஷயத்தை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி தீயை அணைச்சிடுவாங்க போல இருக்குது. ஸோ எப்படா நெருப்பு வந்து பற்றிருக்கும், எப்படி இந்த ஒரு வெடி விபத்து நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு ரசாயன வாசனை மாதிரி வருது. ஏதோ ஒரு ரசாயன கலவை வந்து இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மூலமாக தான் அப்படி ஒரு வெடி விபத்து வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஏதோ ஒரு நூதனமான பொறி மூலமாக அந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஜானி புரிஞ்சுக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு அலறல் சத்தம் கேட்குது. இசபெல்லாவுடைய சகோதரன் கிரெகோரி இருப்பான்ல, அவன் அங்கே விழுந்து கிடக்கிறான். கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்கிறான். ஜானி அவனை பார்த்தோன்னே அவன் பக்கத்தில் வந்து போறாரு. அவன் திடீர்னு அதிர்ச்சியில் இருந்ததுனால அப்படியே மயங்கி விழுந்துறான். கொஞ்சம் காயமும் பட்டிருக்குது. மயங்கி விழுவுறதுக்கு முன்னாடி ஏதோ வீடியோ கேசட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு வந்து அங்கே விழுந்துடுறான். பக்கத்தில் ஒரு வீடியோ கேசட்டுமே இருந்திருக்கு. அதை ஜானி ரகசியமாக எடுத்து வச்சுக்கிறாரு. கமிஷனருமே அங்கே வந்து அவன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆள் வாங்கி தான் போயிட்டான். அப்போ ப்ரொஃபஸருமே அங்கே வந்து பார்க்குறாரு. என்னாச்சு ப்ரொஃபஸர், ஆள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு ஜானி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆள் வாங்கி தான் இருக்குன்னா கூடிய சீக்கிரத்தில் பிழைச்சிருவான். ஸோ நம்ம டாக்டரை பார்க்குறது தான் நல்லது அப்படின்னோடனே சரி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே தான் ஃபோன் எதுவுமே வேலை செய்யலையே. அந்த ஆல்ஃப்ரின் அவருடைய வீட்டுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஜானி வேகமாக போகிறாரு. வெளியே போனப்போ அவரே அங்கே வந்து நிற்கிறாரு. என்னடா சமாச்சாரம், இவர் வந்து இங்கே திடீர்னு நிற்கிறாருன்னு பார்த்தா அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஃப்ரெடரிக் சல்லியுடைய ஆவி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுச்சு அப்படின்னோடனே கமிஷனர் பயங்கர டென்ஷன் ஆகுது. ஆவி எங்கேயாவது ஃபோன் பண்ணுமாயா அப்படிங்கிற மாதிரி கோவமாக அவர் பேசுகிறாரு. அந்த எர்மலின் ப்ரொஃபஸருமே கூடத்தில் இருக்காரு. அவர் வேற சரியான பேய் ஓட்டுற ஆசாமின்னு நினச்சிக்கிட்டு தவறான கருத்து, ஆவி எல்லாமே தங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆல்ஃபிரைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அப்படி அப்படி அந்த ஆவி உங்ககிட்ட என்னதான் சொல்லிச்சு அப்படின்னு கமிஷனர் கேட்கும் பொழுது, நான் ஃப்ரெடரிக் பேசுகிறேன், எல்லாமே வழக்கம் போல் என்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருக்குது, என்னுடைய மாளிகையில் நடக்கக்கூடிய புதிரான விஷயங்களை போய் பாருங்கள், எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வந்து சிரிச்சதா வந்து அந்த கதையை வந்து சொல்கிறான். அந்த சமயத்தில் ஃபோனுமே அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து அந்த ப்ரொஃபஸர் எர்மலின் வந்து சொல்கிறாரு, நானே வந்து ஃபோன் போட்டு டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் இசபெல் அங்கே இருப்பான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜானி, ஃபஸ்ட்டு கெரி, இப்போ வந்து கிரெகோரி அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா நீ சொல்ல வர்றது என்ன அப்படின்னு ஜானிங்க அதிர்ச்சியாக கேட்கும் பொழுது, வெளிப்படையாக பேசு, என்னை தானே சொல்ல வர அப்படின்னு இன்னொரு சகோதரர் இருப்பான்ல அவன் வந்து பேசுகிறான். இசபெல்லாவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ நான் கெரியை வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், அந்த விஷயம் உனக்கு தெரியும். ஸோ எங்களை வந்து கொண்டுட்டு நீ வந்து இந்த சொத்தை வந்து ஆட்டை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு இசபெல்லா அவன் மேலே பழிய போடுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஏன் இதெல்லாமே நீ பண்ணிருக்கூடாது அப்படின்னு 2 பேருமே அங்கே மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஜானி எதுவுமே பண்ண முடியாமல் அங்கே பார்த்து நிற்கிறாருங்களா, இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கன்ட்டு அப்போ அங்கேருந்து வந்துடுறாங்க. கமிஷனர் ஜானி மட்டும் தனியாக நடந்து போயிட்டு அப்படியே பேசிக்கிறாங்க. அப்போ வந்து கமிஷனரே வந்து கேட்குறாரு, நீ வந்து அங்கே ரகசியமாக ஒரு கேஸ்ட் எடுத்து உன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சு அதை நான் பார்த்துட்டேன், அதை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஸோ அது ஒரு வீடியோ கேஸ்ட்டு ஜானி ரகசியமாக மறைவாக எடுத்து வச்சதை நம்ம கமிஷனர் அப்படியே பார்த்துட்டாரு. சரி விடுங்க, இதில் ஏதோ மர்மம் இருக்குது, ஏதோ விஷயம் இருக்குது, இந்த வீடியோ கேஸ்ட்டை அங்கே மாளிகையில் இருக்கக்கூடிய டிவியில் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு டெக் இருக்குது, அதில் வந்து போட்டுமே பார்க்குறாங்க. அதில் அப்படி என்ன ஓடுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு உலோகம் வந்து ஒரு கதை உடச்சிக்கிட்டு வர மாதிரியான ஒரு அனிமேஷன் மாதிரியான ஒரு காட்சி ஓடுது. அதுக்கப்புறம் மேலே அந்த அலங்கார விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து நொறுங்குற மாதிரியான ஒரு காட்சியுமே ஓடுது. இது எல்லாமே ஏற்கனவே அந்த வீட்டில் நடந்த சமாச்சாரங்கள் தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரீன் பிளே மாதிரி அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தமாக இருக்குங்கிற மாதிரி கமிஷனருமே ஜானியுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே நடந்த ஒவ்வொரு சம்பவத்தை பற்றின எல்லா குறிப்புகளுமே இந்த வீடியோ கேஸ்டில் இருக்குது அப்படிங்கிறது ஜானி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு தான் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கன்னு அந்த தெரிஞ்சது இவங்களுக்கு. ஆவி வேலை அப்படிங்கிற எல்லாமே பித்தலாட்டம், பேய் பிசாசு அப்படிங்கிற எல்லாமே இது ஒரு நல்ல தடயம் அப்படிங்கிறத கமிஷனருமே புரிஞ்சுக்காரு. ஆனாலுமே இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவர வேண்டியது இருக்குது. யார் அந்த குற்றவாளி அப்படின்னு தெரியாமல் இருக்குது. இந்த சம்பவங்கள் எல்லாமே வடிவமைச்ச ஒரு நபர் வந்து ஒரு தொழில்முறை கதாசிரியராக இருக்கலாம், ஒரு ரைட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜானி வந்து நினைக்கிறாரு. ஏன்னா அடுத்தடுத்து நடக்க போகிற அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ கோர்வையாக வந்து எழுதணும்னா கண்டிப்பாக அது ஒரு கதாசிரியர் ரைட்டரால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுபடி வந்து நிகழ்வு வந்து குற்றவாளி அரங்கேறிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கமிஷனருக்கு ஒரே அதிர்ச்சி. பணத்துக்காக யாரையோ வந்து அமர்த்திக்குவாங்க, ஆனால் ஒரு ரைட்டரை அமர்த்திக்கிட்டு இப்படி ஒரு மோசடி வேலை பார்த்துருக்கானே அந்த குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த கிரெகோரி மயங்கி விழுந்திருப்பான், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இப்போ நல்லா தான் இருக்கான். அவங்ககிட்ட வந்து அந்த வீடியோ கேஸ்ட்டை காமிச்சு விசாரிக்கிறாங்க ஜானி கமிஷனருமே. இசபெல்லா இல்லைன்னா ரெனால்டு, இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும், அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயே இவங்க வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த வீடு மொத்தமாக தனக்கு சொந்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்கிறான். ஸோ அந்த வீடியோ கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி அதை டிவியில் போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிறத குற்றவாளிக்கு இது போட்டு பார்த்துட்டு திரும்பிப்பான். கரெக்டாக அந்த சமயத்தில் ஏதாச்சும் இந்த கிரெகோரி வந்து உள்ளே போகும்பொழுது குற்றவாளி சுதாரிச்சுக்கிட்டு நம்ம கிரெகோரியை வந்து அடிச்சு வீழ்த்தி அந்த இடத்துல ஒரு வெடிவிப்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு அங்கிருந்து நழுவி போயிருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து இவங்களே கொடுத்துக்கிறாங்க. ஒரு வகையில் அதுதான் உண்மையாக இருக்க முடியும். ஸோ சடனாக வந்து கிரெகோரி வரும்பொழுது குற்றவாளி வந்து வெடி விபத்து ஏற்படுற மாதிரி அந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருந்திருக்கிறான். அப்படி இல்லையா, கிரெகோரியே குற்றவாளியாக இருக்கலாம், அவனே தான் அந்த விஷயத்தை வந்து டிவியில் போட்டு வந்து பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அவனே அந்த வெடி விபத்தை வந்து நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்னு 3 பேர்த்து மேலேயுமே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அந்த இசபெல்லாவாக இருக்கலாம், அந்த ரெனால்டோவாக இருக்கலாம், அந்த கிரெகோரியாக இருக்கலாம். ஸோ 3 பேர்த்து மேலேயுமே ஒரு போலீஸ் வந்து ஒரு பார்வையில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கதாசிரியர் இவங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்த நபர் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த கதாசிரியரை தேடி பிடிச்சோம்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஜானி நினைக்கிறாரு. அப்போ ரீனில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடமாம்மா, அங்கே வந்து ஒரு மாநாடு நடக்குது. துப்பறியும் நாவல்கள் எழுதக்கூடிய கதாசிரியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஒன்று கூடுவாங்க போல இருக்கு. ஒரு மீட் அப் மாதிரி சந்திச்சுக்க போகிறாங்க. அந்த மாநாட்டில் நம்ம ஜானிக்குமே அழைப்பு வந்திருக்குது. இவர் ஒரு டிடெக்டிவ், அவங்களுமே டிடெக்டிவ் மாதிரியான நாவல்கள் எழுதக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறனால ஒரு பழக்கம் நட்பு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த அடிப்படையில் ஜானிக்கு அழைப்பு வந்திருக்கு, அதுக்கு நான் வந்து போகிறேன் அப்படின்னு ஜானி சொல்கிறாரு. அப்படி போகும்பொழுது இவர் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த கதாசிரியர் அவங்கள ஒருத்தராக கூட இருக்கலாம், கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறதா வந்து ஜானி கமிஷனர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜானி வந்து ரியனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்குமே வந்துடுறாரு. நிறைய எழுத்தாளர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க, எல்லாருமே ஒன்றா கூடி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானி வந்து இந்த திட்டமெல்லாம் போட்டு கொடுத்த அந்த எழுத்தாளர் யாராக இருப்பாருன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே ஜானி தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. ஜானி, இப்போ நாங்கள் எல்லாமே ஒன்றா கூடி ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம், ஒரு படம் மாதிரி போட்டு காட்ட போகிறாங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்கிட்டையுமே ஒரு கேசட் ஒன்று இருக்குது, படம் இருக்குது, அதையும் போட்டு காட்டுறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோன்னே, ஓகே போட்டுடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே சின்ன ஒரு தியேட்டர் மாதிரி இருக்குது, அங்கே எல்லாருமே ஒன்று கூடி உட்காந்துருக்குறாங்க. ஜானுடைய கேஸ்ட்டை வாங்கி போட்டும் பார்க்குறாங்க. அந்த படம் வந்து திரையில் ஓடுது. ஸோ அந்த ஈற்று வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து ஒரு நபர் சாகப்படுற மாதிரியான ஒரு காட்சி, அப்புறம் அந்த வீட்டில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றா ஓடுது. எல்லாருமே பார்த்து முடிச்சிடறாங்க. அது அவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னொரு பயங்கரமான படங்கிற மாதிரி எழுத்தாளர்கள் எல்லாமே பேசிக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த ரைட்டர்ஸில் யாருடைய முகமாவது மாறி இருக்குதா, அல்லது யாராவது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறாங்களா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கவனிக்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல, ஏதோ ஒரு மாற்றமும் நடந்த மாதிரியே தெரியல. இல்லை யார் இருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா எழுத்தாளர்களுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய படிக்கட்டு வந்து கீழே இறங்கி அப்படியே போய்கிட்டு இருக்குது. அங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுது. என்னாச்சுன்னு தெரியல. அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுது. ஆனால் அந்த கரண்ட் ஆஃப் ஆன நேரத்தில் யாருக்கு எதுவும் ஆகல. ஏன்னா அந்த ஆபத்தான படிக்கட்டுகளில் இறங்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. எதுக்கு அந்த கரண்ட் போயிட்டு வந்துச்சு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் எல்லாருமே சேஃபாக கீழே இறங்கி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து ஒரு நுழைவாயிலாட்ட இன்னொரு பாதை ஒன்று போகுது.
அதுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா கீழே இன்னும் படிக்கட்டு போகுது. அந்த இடமே வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு ஆழமான சுரங்கம் மாரி, பாதாளம் மாரி கீழ போய்க்கிட்டே இருக்குது. இவங்களும் இறங்கி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஜானி தான் கடைசியா வந்துட்டு இருக்காரு. அப்ப ஜானிக்கு பின்னாடி யாரோ ஒரு நபர் பேசுறாங்க. "ஹே கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட நான் தனியா பேசணும்." அப்படிங்கிற மாரி ஒரு குரல் கேட்குது. ஜானியுமே ஓகே நம்ம தேடி வந்த ரைட்டர் அவரா தான் இருக்கும். எதுக்கும் நாமளும் எச்சரிக்கையா போவோமே அப்படின்ட்டு ஜானி ரொம்ப கவனமா அந்த படிக்கட்டுல மேல ஏறி போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நபர் அலற சத்தம் கேட்குது. பார்த்தா அங்க ஒரு நபர் தூக்கி வீசப்பட்டு கீழ விழுந்துகிட்டு இருக்காரு. நல்ல வேளை ஜானி வந்து அவர வந்து புடிச்சிடுறாப்படி சேஃபா காப்பாத்திடுறாரு. சரி அந்த நபர் என்ன ஆனாரு அப்படின்னு பார்க்கலான்னு மூஞ்சிய பார்க்கறாரு. அப்பதான் தெரியுது அந்த நபர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு. அந்த மனுஷன் கீழ விழுவறதுக்கு முன்னாடியே தலையில வந்து பின்னாடி வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ரத்த கரை வந்து அவர் கையில இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொருத்தன் இங்க இருக்கிறான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா போணும் அப்படின்ட்டு ரொம்ப எச்சரிக்கையாவே ஜானி மேல வந்து போறாரு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன ஒரு துரதிர்ஷ்டம். அவன் எப்படி வந்தான்? தானாவே கீழ விழுந்து இறந்துட்டானா அப்படின்னு இன்னொரு ரைட்டர் வந்து அந்த பக்கமா வந்து கவனிச்சிருக்காரு. அப்ப ஜானி திரும்பி அந்த ரைட்டரை பத்தி கேட்கிறாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, தெரியாம என்ன இவன் பேர் வந்து ராபின் கார்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்படி. இவனுடைய புனைப்பெயர் வேற ஒண்ணு இருக்குதாமா. அதுதான் உண்மையான பேரு. அது வந்து விக்டர் செலியாமா. இதை சொன்னோடனே ஜானிக்கு அதிர்ச்சியா இருக்குது. அந்த நபர் வேற யாரும் கிடையாது. சொத்துல உரிமை இழந்தவன்னு ஒருத்தனை சொல்லியிருப்பான். ஜெயில கூட இருந்திருப்பான் அப்படின்னு கூட பேசிட்டு இருந்தோம்ல, அந்த நபர் தான். இறந்து போன அந்த நபர் தான் அங்க. ஜானி விசாரிச்சிடக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கிடக்கூடாது அப்படிங்கறக்காக குற்றவாளி அதாவது எதிராளி ஏற்கனவே வந்து திட்டம் போட்டு அவனை அங்க கொண்டிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் இறந்து விழுந்த அந்த நபரை வந்து தூக்கிட்டு போற ஆட்கள் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வந்து கூப்பிடுறாங்க. இதுக்கிடையில அந்த ரைட்டருக்கு ஜானி உண்மையுமே இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரிஞ்சு ஜானியுமே சொல்லிடுறா. அப்படி அந்த ரைட்டருமே புரிஞ்சுக்கிறா. அப்படி ஜானி விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ் சம்பந்தமா இப்ப எல்லாமே அந்த ரைட்டருக்கு தெரிஞ்சிச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் பொறுமையா பாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க. அந்த குற்றவாளி அந்த ரைட்டர் கொல்றது மட்டும் இல்லாம உன்னையுமே கொல்ல ஒரே கல் 2 மாங்க அடிக்க திட்டம் போட்டிருக்கான். நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு எச்சரிக்காரு. சரி அதெல்லாம் போட்டும், நம்ம இன்னும் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கோம், எல்லாம் போட்டோ ஷூட் எடுக்க போறாங்க, வா நாமளும் போய் போட்டோ எடுத்துக்கலான்னு ஜானியை வந்து கூட்டு போய் ஒரு ஹாலுக்கு வந்து போறாங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. போட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. ஜானி அங்க நின்றுட்டு இருக்காரு. யாரோ ஒரு நபர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு மறைவா நின்று ஜானியை சுட்டுக்கொள்ள முயற்சி சுடுறான். பட் கொஞ்சம் விலகி போயிருது. பெரிய ஒரு சலசலப்பே அந்த கூட்டத்துக்கு மத்தியில நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜானியுமே குண்டு வந்த திசையை நோக்கி ஓடுறாரு, அந்த குற்றவாளியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு. அந்த நபர் வந்து தாடி வச்சிருக்கான் அப்படிங்கிறது ஜானி கவனிச்சிடறாரு. யார் என்னன்னு முழுசா தெரியல, பார்க்க முடியல. அவனை பிடிக்கணும் அப்படின்னு ஓடுறாரு. அவன் இன்னொரு வாட்டி திரும்ப 2 முறை சுடுறான். நல்ல வேலை ஜானி அதுல இருந்துமே தப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு வேகமா போறாரு. ஆனா அதுக்குள்ள குற்றவாளி வண்டி வச்சிருப்பான் போல இருக்கு. அதை எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து ஓடிடுறான். அப்ப கீழே ஒரு பேப்பருமே விட்டுட்டு போயிருக்கான். ஜானி என்னடா இது அப்படின்னு அந்த பேப்பரை எடுத்து பாக்குறாரு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதை நீ படிக்கிறீன்னா என்கிட்ட இருந்து இந்த தடவைக்கு நீ தப்பிச்சுட்ட, உனக்கு தைரியம் இருந்துனா நான் விட சவாலை வந்து ஏத்துக்க, நாளைக்கு நைட்டு தனியா என்னுடைய மாளிகைக்கு வா, நீயா நானான்னு பாத்திரலாம் அப்படின்னு ஃப்ரெடரிக் ஷெல்லி அந்த பேய் எழுதின மாதிரி அந்த கை தடத்தையுமே பதிச்சு அப்படி ஒரு லெட்டரை அந்த குற்றவாளி விட்டுட்டு போயிருக்கிறான். அடுத்த நாள் பாரிஸ்ல ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து ஜானி, கமிஷனர், அப்புறம் அந்த வீட்டுக்கு சொந்தமானவங்க அந்த இசபெல்லா, அந்த 2 சகோதரர்கள் எல்லாருமே அங்க வந்திருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்த வர சொன்னது ஜானி தான் ஏதோ விசாரிக்க போறாரு அப்படிங்கிறது புரியுது. ஜானியை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி இந்த 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கிறது உறுதியா நம்புறாரு. அவருக்கு சந்தேகமா இருக்குது. உங்களுக்கு விக்டர் சலியை பத்தி நல்லாவே தெரியுமில்ல, அவனை பத்தின சில உண்மை எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் ஒரு கைதி, சொத்துரிமை இழந்தவன், இந்த விஷயத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி இசபெல்லா கேட்கறான். அவன் தான் வந்து அந்த இறந்து போன ரைட்டர், அதாவது சொத்துரிமை இழந்தவனை வந்து போய் பார்த்துட்டு இந்த மாதிரி கேசட் எல்லாமே ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, அதுபடிதான் அந்த மாளிகையில அந்த வேலைகள் எல்லாமே அரங்கேற்றப்பட்டிருக்குது, பேய் பிசாசு அப்படிங்கிற அந்த எல்லா விஷயங்களுமே பித்தலாட்டம் தான் அப்படின்னு ஜானி வந்து அவங்க மேல ரொம்ப ஒரே போடுற மாதிரி பேசிடுறாரு. அதை சொன்னப்ப கிரிகோரி வந்து அதனால என்ன, நான் தான் அதை எடுத்தேன், ஆனால் அது என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த சமயத்தில் இசபெல்லாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. எங்கெல்லாம் ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா அப்படிங்கிற மாதிரி ஜானியுமே சொல்லிடுறாரு. இதனால வந்து அங்கே 3 பேர்த்துக்குள்ளேயுமே சண்டை வர ஆரம்பிக்குது. ஒருவேளை நீயா இருப்பியோ இல்லை நானா இருப்பணுங்கிற மாதிரி மாறி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க பார்க்குறாங்க. ஜானி வந்து விலக்கி விட்டு அப்போதைக்கு அந்த விஷயத்தை வந்து சரி கட்டுறாரு. இதுக்கு மேலேயே இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சிடறாங்க. கமிஷனருக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. பெரிய தொல்லையாக போச்சு இவங்க 3 பேர்த்தோட. அந்த இறந்து போன அந்த ஃப்ரெட்ரிக் சலியுடைய குணங்களுமே இவங்களுக்கு இருக்கும் போல இருக்கு, இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு அங்கே ஜானி கமிஷனர் நினைக்கிறாங்க. எது எப்படியோ இனி அந்த குற்றவாளி சொன்னபடி அந்த மாளிகைக்கு வந்து தனியாக வந்து ஜானி போகிறதா முடிவெடுத்துட்டாரு. அதில் ஆபத்துகள் இருக்குது, நானும் வரங்கிற மாதிரி இல்லாமல் கமிஷனர் சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலுமே தனியாக போகிறதா சரி அப்படின்னு இவர் அன்னைக்கு சாயந்தரம் வந்து தனியாகவே கிளம்பி போயிட்டாரு. அந்த நேரத்தில் போனப்ப அந்த மாளிகை உண்மையிலுமே பேய் மாளிகை மாதிரி தான் தெரியுது. இவருமே கவனமாக கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. ஏதோ வந்து சத்தம் கேட்குது. ஏடா ஏதுன்னு உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஃபுல்லாகவே கரண்ட் வந்து ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு.
அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து சிரிக்கிற சத்தம் மாரி கேட்குது. ஃப்ரெடரிக் சல்லி பேயா வந்து சிரிச்சா என்ன மாரியான ஒரு சத்தம் கேட்குமோ, அது மாரி ஃபுல்லாவே அந்த மாளிகை முழுக்கி எதிரொலிக்கிற மாரி பயங்கரமான சத்தம் வந்து கேட்குது. இது எல்லாமே செட்டப் தான் அப்படிங்கிறத ஜானி புரிஞ்சுக்கிறாரு. எவன் எங்கேருந்து இந்த வேலைய பார்க்குறான் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பட் அத எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு தீவிரமா உள்ள போய்க்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சிரிச்ச ஃப்ரெடரிக் சல்லி அங்க பேச ஆரம்பிக்கிறான். நான் தான் ஃப்ரெடரிக் சல்லி பேசுறேன். தனியா உள்ள வந்திருக்கக்கூடிய உன்னுடைய மன உறுதியை வந்து நான் பாராட்டுறேன். போலீஸே வந்து மாளிகையை சுத்தி வளைச்சிட்டாலுமே இங்க நடக்க போற விஷயம் அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. நீ உனக்கு எனக்கு இடையில தான் போட்டி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வேலை எல்லாமே வில்லன் வந்து அங்க காட்ட ஆரம்பிக்கிறான். ஜானி வந்து இதுக்கு மேல ரொம்ப கவனமா செயல்படணும். அந்த குரல் வந்து நீ முன்னோக்கி வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி இடுது. ஜானிக்கு ஒரு வழி கிடையாது. அதை கேட்டுதான் ஆகணும். இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அங்க மேட்சை சுத்தி சேர் எல்லாமே இருக்கு. அதில் ஒரு சேர் எடுத்து முன்னாடி அப்படியே தூக்கி போடுறாரு. சேர் விழுந்த இடத்துல அந்த இடம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேர் உள்வாங்கிடுது. அந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆயிருது. ஸோ அது ஒரு ட்ராப் அப்படிங்கிறது அப்பதான் புரியுது. ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லாமல் நெருப்பு வேற கொழுந்து விட்டு எரியுது. மனுஷன் தெரியாதனமா விழுந்திருந்தாரு அப்படின்னா அங்கேயே ரோஸ்ட் ஆயிருப்பாரு. நெருப்பு எரிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே சடனா அந்த இடம் வந்து அப்படியே மூடிடுது. ஸோ அந்த குரல் வந்து திரும்ப சிரிக்குது, பேசுது. நீ வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப திறமையாவே இப்போ இந்த விஷயத்தை கையாண்டுட்ட. சரி, அடுத்து வரப்போறதை நீ எப்படி சமாளிக்கிற பார்க்கலாம் அப்படின்னு அந்த குரல் வந்து அங்கே சிரிக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா ஜானி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த சுவர் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே நகர ஆரம்பிக்குது. ஜானிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் பயந்து போயிருக்காரு. அப்போ ஜானிக்கு பின்னாடி அந்த ஒரு கவச உடைகள் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கும். திடீர்னு பார்த்தா அது நகர்ந்து வர ஆரம்பிக்குது. உண்மையிலுமே பேய் பிசாசு தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த கவசம் பாட்டுக்கு திடீர்னு தானா முன் வந்து ஜானி வந்து கழுத்தை வந்து பிடிச்சிக்குது. ஜானியுமே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கவச உடையை அப்படியே சுற்றி வீசுறாரு. அது அங்கே போய் கீழே விழுவுது. இந்த கவச உடைக்குள்ள இருக்கிறது யாரு, ஒழுங்கா வெளியில வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஜானி கேட்கும் பொழுது, கொஞ்சம் இருப்பா எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கவச உடைக்குள்ள இருக்கிறது யாரான்னு பார்த்தா அந்த ப்ரொஃபசர் ஹெர்மலின். அவரு தான் பேய் வாட்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு எதுக்குறா அங்கே நடா பண்ணிட்டு இருக்காரு, அவரு எதுக்கு உள்ள வந்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய பேய் ஓட்டக்கூடிய டிவைஸை வந்து அந்த பேய் வந்து பழிச்சு பேசிருச்சு, அதுக்கு நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நானுமே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜானிக்கு அப்பதான் விஷயமே புரியுது. இந்த கோமாளி மனுஷனை வச்சுட்டு நடா பண்ண போனோம், சரி எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சாகணும். இப்போ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 சுவர்களுமே இப்போ அப்படியே சுருங்கி வந்துகிட்டு இருக்குது, இவனை நோக்கி வந்துட்டு இருக்குது. இவங்க அங்கேருந்து போகல அப்படின்னா உள்ளேயே நசுங்கி செத்துருவாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அங்கே வேற வழி கிடையாது. சேரை தூக்கி போடும் பொழுது அந்த இடம் அப்படியே உள்வாங்கி நெருப்பு வெளியில் வந்து இல்லை, இப்போ அந்த ஓட்டைக்குள்ள மட்டும்தான் இவங்க போய் ஆகணும், இல்லைன்னா இவங்க நசுங்கி செத்துருவாங்க. ஸோ அந்த இடம் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஜான் ஏதோ பண்ணுறாரு. காலை வந்து ஒரு இடத்துல வைக்கிறாரு, ஒரு கல் வந்து அப்படியே உள்வாங்குது. அப்போ அந்த திறப்பு வந்து அங்கே திறந்துக்குது. ஸோ ஜானி வர வழியிலேருந்து உள்ளே போயிடுறாரு. நம்ம ப்ரொஃபஸர் வந்து இதுக்குள்ளே எப்படா போகிறதுன்னு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாலுமே அவருக்கு வேறு வழி கிடையாது. கடைசியில் அவருமே உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே விழுந்தா சுரங்க பாதையாட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு ஜானி ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம அன்றைக்கி நடக்கும் பொழுது அந்த கல்லறையில் விழுந்திருப்போம், ஏதோ ஒரு கனவு வந்திருக்கும், ஏதோ கீழே சுரங்க பாதைக்குள்ளெல்லாம் போன மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும். ஆனால் அது உண்மையிலுமே கனவு கிடையாது. உண்மையிலுமே அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குற்றவாளி வந்து ஜானியை திரும்ப வெளியில் வந்து கொண்டு வந்து போட்டிருக்கான். ஸோ இதுதான் உண்மையிலுமே அன்றைக்கி வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த சுரங்கப்பாதையில் முன்னாடி போனவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாளிகையே, ஒரு கலைப்பொருட்கள் எல்லாமே இருக்குது. அப்படி ஒரு அதிசயமான இடத்த வந்து பார்க்குறாங்க. ப்ரொஃபஸருக்குமே அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது அந்த விஷயம். ஸோ அப்படி ஒரு இடத்த கட்டுறது சாதாரண விஷயமே கிடையாது. பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த கட்டியிருப்பாங்க. அது உண்மையிலுமே ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அந்த இடம். அங்கே அந்த தூண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பளிங்கு, கடல் சங்கு இப்படின்னு ஆபரணமான அந்த விஷயங்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அது பொறுமையாக நுணுக்கமாக அந்த வேலைப்பாடு இருக்குது. எல்லாமே ஒரு அற்புதமான கலை பொக்கிஷம் அப்படிங்கிறது புரியுது. ப்ரொஃபஸர் எல்லாமே கவனிச்சுட்டு வராரு. ஜானியுமே அதெல்லாமே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு 2 பேர் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடியாட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று மட்டும் கிடையாது, அவங்கள சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரியான அமைப்பு இருக்குது. ஒரு மண்டபம் மாதிரியே அந்த மண்டபத்தில் வந்து எல்லாமே கண்ணாடியாக இருந்து இவங்க நடுவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் அந்த விஷயம் இருக்குது. அந்த கண்ணாடியில் அப்போ ஒரு உருவம் வந்து அங்கே தெரிய ஆரம்பிக்குது. அந்த உருவம் வேறு யாரும் கிடையாது, குற்றவாளி தான். கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கணும். ஸோ அவன் அப்படி நிற்கிறது எல்லா கண்ணாடிகளையுமே பிரதிபலிக்குது. உண்மையானவன் யாரு அப்படின்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்துது. ஸோ அப்போ ஜானிக்கு என்ன பண்ணுறனே புரியல. இதில் ஏதோ ஒன்று தான் நிஜம், அதை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவன் நம்மளை கொன்றுவான் சுட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த குற்றவாளி அங்கே பேசுகிறான், இங்கே பேர் இருக்கிற மாதிரி நடமாட செஞ்சது நான் தான், இந்த திட்டம் எல்லாமே போட்டது நான் தான், அதை நீங்கள் கெடுக்கிறதுக்கு வந்தீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதே ஜானியுமே சரி இவன் தான் சரியான நபராக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கல் எடுத்து ஓங்கி வீசுறாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, பட் அவன் தான் கரெக்டான ஆளாக இருந்திருக்கான். அந்த கல் போய் கரெக்டாக அவனை அடிச்சிருது. அவங்க கீழே விழுந்தோடனே ஜானி போய் அந்த ரப்பரை அடித்து வீழ்த்தி பிடிச்சிட்றாரு. சரி, இப்போ அந்த மூமொடிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அவனை அந்த இதை எடுத்து பார்த்தா அந்த ரப்பர் ஜானி எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆல்ஃப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறான். முன்னாடியே அவனை வந்து கொண்டிருக்கணும்,
இல்லைன்னா இப்படி நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்படுறான். ஸோ ஆல்ஃப்ரிக் அங்கே இருந்தப்ப எப்படியோ அந்த சுரங்கப்பாதை இங்கே இருக்கக்கூடிய அந்த கலை பொக்கிஷங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தனக்கு வந்து சொந்தமாக்கணும், மாளிகையோட சேர்த்து சொந்தமாக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறான். அதாவது அந்த மாளிகைக்கான வாரிசுகள் அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். இவன் அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி அந்த கலை பொக்கிஷங்கள் எல்லாமே அனுபவிக்க முடியும். சப்போஸ் அந்த மாளிகை விற்று போச்சு அப்படின்னா வாங்கினவன் அந்த மாளிகையை என்ன வேணாலும் பண்ண முடியும், இடிச்சுட்டு தரமட்டமாக்கி வேற ஏதாவது கட்ட முடியும். அப்படி இடிச்சு தரமட்டமாக்கும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ அதில் இவனுக்கு சுத்தமாகவே விருப்பம் கிடையாது. அதனால அந்த மாளிகையை வைக்க விடாமல் இவ்வளோ வேலைகளையும் பார்த்துருக்கான். அந்த பொக்கிஷங்கள் ரத்தினங்கள் எல்லாமே வேற வேற நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அதை கட்டினவர் ஒரு கலை உணர்வோட அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த விஷயத்தை வந்து தனக்கு வேணும், அதை வந்து எதுவும் சேதாரமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் அவன் பார்த்துருக்கிறான். அந்த சமயத்தில் தான் அந்த ஃப்ரெட்ரிக் சல்லியோடைய அந்த ரகசிய அறை சுரங்கம் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த சுரங்கத்துல இருந்து இவனுடைய வீடு வரைக்குமே ஒரு சுரங்கப்பாதையாட்ட தோண்டியிருக்கான். அதனால தான் அவனால் ஈஸியாக வந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு. அந்த வேலை எல்லாமே பார்த்துருந்துருக்கிறான். உண்மையிலுமே அந்த மாளிகையில் பேய் தான் நடமாடுது அப்படிங்கிற மாதிரி நம்பவுமே செஞ்சுருந்துருக்கிறான். ஸோ எப்படியோ இவன் தான் அந்த விக்டர் சல்லி அந்த ரைட்டர் அவங்க கூடயுமே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கதை எல்லாமே எழுதி ஒரு கேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வாங்கிக்கிட்டான். அந்த கேஸ்ட்டில் தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொன்றா இருக்கும். அதுபடி தான் இவன் வந்து காரியங்களை ஆட்டிகிட்டு இருந்திருக்கான். ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி அந்த கேஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த கிரகோரி அந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல இருக்கு. கிரகோரி இவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த பாம் எல்லாமே வெடிக்க செஞ்சு அங்கேருந்து தப்பிச்சிருந்துருக்கிறான். வேகமாக அந்த சுரங்கப்பாதை வழியாக திரும்ப தன்னுடைய வீட்டுக்கே வந்து போக முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த ஆல்ஃப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த மாளிகை பக்கத்திலே இருந்து அந்த சொத்தை எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு அங்கேயே இறந்து போயிடலாம்னு நினச்சிருக்கான். அவனுடைய ஆசை இனிமே நிறைவேற போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க விஷயம் எல்லாமே அந்த 3 சகோதரர்களுக்குமே தெரிய வந்துடுது. கேட்டு அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளும் தெரியும், ஆனால் இப்படி ஒரு பேராசை பிடிச்சவனா இருப்பான்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்களே கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ எது எப்படியோ இனிமேல் இந்த மாளிகையை நம்ம விற்க தேவையில்லை, நாமளே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த கிரகோரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஆமாம் இப்போ இந்த அரண்மனை வேறு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஆல்ஃப்ரிக் தான், அவனால் செய்தியில் எல்லாமே இந்த நியூஸ் வந்துருச்சு, அதனால் மக்கள் இந்த இடத்துக்கு பார்க்கணுன்னு வருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே கட்டணம் வசூலிச்சு அவங்கள பார்க்க அனுமதிச்சிங்கன்னா உங்களுக்குமே நல்லா லாபம் வரும்ல, நல்லா கல்லா காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜானியுமே ஒரு வேடிக்கையாக ஒரு கோபமாக சொல்லிட்டு போகிறாப்படி. ஸோ அந்த 3 சகோதரர்களுக்கும் உள்ள பேராசையை வந்து அவர் அங்கே சுட்டி காமிச்சிட்டு அங்கேருந்து கமிஷனர் ஜானி போயிடுறாங்க. கமிஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வினோதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குது. மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரகம் அல்ல இது ஒரு ரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட வந்து கதை இங்கே முடியுது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஜானி கதைகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் சூப்பரான ஒரு கதை. நிச்சயம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான பல ஜானி கதைகள் இருக்குது, அதெல்லாமே வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம், மற்ற கதைகளையுமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.